வணக்கம். வில்லம்பு செய்திகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் முன்னிலையில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜி ராஜேந்திரன், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி.ஜே. கோவிந்தராஜன் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், ஆட்சியர் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் மறுபடியும் வெள்ளம் வரும், அப்படி வந்தால் அதற்காக தயார்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். வெள்ளம் வராமல் தடுப்பதற்கு இதையெல்லாம் செய்கிறோம் என்று கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது. வெள்ளம் வந்த பிறகு படகுகளில் காப்பாற்றுகிறோம், பிஸ்கட் தருகிறோம், பால் தருகிறோம் என்பதற்கு பதிலாக தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதில் குறிப்பிட்டு பேசிய ஆரணி 6 செயற் பொறியாளர் சத்யநாராயணன், ஆரணி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட 3 காரணங்கள் உள்ளது. அதில் முதல் காரணமாக அனைவரும் சொல்லி தப்பித்துக் கொள்வது காலநிலை மாற்றம், 2வது ஆக்கிரமிப்பு என்று பேச தொடங்கினார். ஆரணி 6 போக குறுகி கொண்டே போகிறது. ஆரணி ஆற்றின் மேட்டு பகுதியை விவசாயிகள் உடைத்துள்ளனர் என்று தனது விளக்கத்தை அளிக்க தொடங்கினார். இடையில் குறிப்பிட்ட பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர், ஆரணி ஆற்றில் எந்த வேலையும் தரமாக செய்யப்படவில்லை. பெயரளவிற்கு மண்ணள்ளி கரை மீது போடப்படுகிறது. அரசு அதிகாரிகள் நேரடியாக வந்து யாரும் ஆய்வு செய்யவில்லை என்பது மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பின்னர் நான் சென்று பார்த்தபோது தெரிகிறது, இதில் ஆரணி ஆற்று கரைகளை பலப்படுத்தும் பணிகள் தரமற்று நடைபெறுவதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். இடையில் குறிப்பிட்ட மாவட்ட ஆட்சியர், தமிழகத்தில் முதன்முறையாக தற்காலிக பணிகளுக்காக பதிலாக நிரந்தர பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் ஆற்றின் நடுவில் பட்டா நிலங்கள் உள்ளதால் விவசாயிகள் மேல் செய்து விவசாயம் மேற்கொள்வதால் என்று கூறத் தொடங்கிய நிலையில் நடுவே குறுக்கிட்ட பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், பட்டா இடத்திற்கும் வேலை தாமதம் ஆவதற்கும் என்ன சம்பந்தம் என்று குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.